ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். கதை வழி பயணம் என்னோடய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இப்போது புதிய கதை நினைவெல்லாம் நீயே பாகம் 1 கேட்டுடலாமா? நினைவெல்லாம் நீயே பாகம் 1. அதிகாலை பொழுதில் அந்தச் சிறிய கிராமமே ஒரு பசுமை போர்வை போர்த்தியது போல காட்சியளித்தது. வானுயர்ந்த தென்னை மரங்களும் பச்சை பசேல் என விரிந்து கிடந்த வயவெளிகளும் மனதிற்கு பேரமைதியை தந்தன. ஊரின் ஊடே சலசலவென ஓடிக்கொண்டிருந்த அந்த வாய்க்கால் நீர்தான் அந்த ஊர் மக்களின் வாழ்வாதாரம். அந்த நீரை நம்பியே அங்கிருக்கும் நிலங்கள் செழித்து கிடந்தன. வயவெளிக்கு நடுவே அமைந்திருந்தது அந்த அழகிய ஓட்டு வீடு. சிறிய வீடாக இருந்தாலும் நாகரிக வசதிகள் அனைத்தும் அங்கே இருந்தன. ஆனால் அந்த வீட்டில் இருப்பவர்களுக்கு உள்ளே இருப்பதை விட வெளியே அமர்ந்து இயற்கையை ரசிப்பதுதான் பெரும் விருப்பம். வீட்டின் முன்னால் 2 மாடுகளும் சில ஆடுகளும் அதிகாலையிலேயே அசை போட்டுக் கொண்டிருந்தன. கிழக்கே சூரியன் மெல்ல எட்டி பார்க்க வீட்டின் வாசலில் ஆதிரையின் அம்மா பூமையில் சாணம் தெளித்து கோலமிட்டு தன் அன்றாட பணிகளை தொடங்கிவிட்டார். அடுப்பங்கரையில் பால் காய்ச்சும் மனம் ஊரை கூட்ட காய்ச்சிய பாலை சாமி படத்தின் முன் வைத்து உளமாற வேண்டிக் கொண்டார். அப்பா சுந்தரம் சூரிய உதயத்திற்கு முன்பே தன் 3 ஏக்கர் நிலத்திற்குச் சென்றுவிட்டார். அப்பா ஒரு கடின உழைப்பாளி. வெண்டைக்காய், கத்தரிக்காய் என அவர் நிலத்தில் விளையும் காய்கறிகள் எப்போதும் செழுமையாக இருக்கும். அவ்வப்போது நம் கதையின் நாயகி ஆதிரையும் தந்தையுடன் வயலுக்குச் சென்று அவருக்கு உதவியாக இருப்பாள். அவள் BA தமிழ் முடித்திருந்தாலும் மேற்கொண்டு படிக்க விருப்பமில்லாமல் தன் தந்தைக்கு ஊர் ரேஷன் கடைக்கு அருகே இருந்த ஒரு சின்ன கடையில் தங்கள் தோட்டத்தில் விளைந்த மருந்தடிக்காத பசுமையான காய்கறிகளை விற்பது ஆதிரையின் முக்கிய வேலை. காலை 2 மணி நேரம் கடையை பார்த்து கொண்டு 11 மணிக்கெல்லாம் வியாபாரத்தை முடித்துவிட்டு வீடு திரும்பி விடுவாள். அவளுக்கு தமிழ் மீதும் புத்தகங்கள் மீதும் தீராத காதலுண்டு. அதனால் அந்த சிறிய ஊர் நூலகத்திற்குச் சென்று புத்தகங்கள் வாசிப்பதையும் TNPSC தேர்வுகளுக்கு படிப்பதையும் ஒரு தவமாகவே செய்து வந்தாள். அவளது தங்கை இனியா ஆதிரையை விட 2 வயது இளையவள். பக்கத்து ஊர் அரசு கல்லூரியில் 1ஆம் ஆண்டு கெமிஸ்ட்ரி படித்துக் கொண்டிருந்தாள். அன்று காலையும் அவள் கல்லூரிக்கு கிளம்பிக் கொண்டிருக்க ஆதிரை காய்கறி வியாபாரத்தை முடித்துவிட்டு வீடு வந்து சேர்ந்தாள். வீட்டிற்குள் நுழைந்த ஆதிரையின் முகம் வேதனையில் சுருங்கியிருந்தது. ஒவ்வொரு மாதமும் அவளை துடிக்க வைக்கும் அந்த தீராத வயிற்று வலி இன்றும் அவளை வாட்டியது. கட்டிலில் சுருண்டு படுத்து தவித்துக் கொண்டிருந்த ஆதிரையைக் கண்டு பூமையில் ஓடி வந்தார். ஏண்டி ஆதிர, உனக்கு இதுவே வேலையா போச்சு? ஒழுங்கா ஆரோக்கியமா சாப்பிட சொன்னா கேக்குறியா? முருங்க சூப்பு வச்சு குடுத்தா குடிக்க மாட்டேங்கிற. வெறும் வரட்டிய குடிச்சா அது சரியாயிருமா என்று அதட்டிக்கொண்டே வரட்டியை கொண்டு வந்து ஆதிரை வேதனையுடன் அதை பெற்றுக்கொண்டே, என்னம்மா பண்றது, ரொம்ப வலிக்குதுமா, நவீனா கிட்ட கேட்டு ஒரு பெயின் கில்லர் போட்டுக்கிட்டுமா என்றாள். உடனே பூமையில், இங்க பாரு ஆதிரை, இந்த மாத்திரை மருந்து போடுற வேலையெல்லாம் வச்சுக்காத. இதெல்லாம் பின்னாடி கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு பெரிய பிரச்சனைய தரும். தானா வர்ற வலி தானா சரியாயிரும். ஒழுங்கா சாப்பிடு முதல்ல என்று வழக்கமான கிராமத்து அறிவுரையை சொல்லிவிட்டு வேலையை பார்க்கச் சென்றார். ஆனால் ஆதிரையால் அந்த வலியினை தாங்க முடியவில்லை. மெதுவான குரலில் அம்மாவை அழைத்து, இல்லம்மா, என் ஃப்ரெண்டு சுமதி சொன்னா, நம்ம ஊருக்கு இதுக்காகவே ஸ்பெஷலா படிச்ச ஒரு டாக்டர் வந்திருக்காராம். ஒரு தடவை வேணா அவர்கிட்ட போய் பார்க்கட்டுமா? எனக்கு வலி தாங்க முடியலம்மா என தவிப்புடன் கேட்டாள். பூமையில் முதலில் மறுத்தாலும் மகளின் வேதனையான முகம் அவரை உருக்கியது. சரி சரி, டாக்டர்கிட்ட போனா மாத்திரை போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கும்னு தான் சொன்னேன். ஆனா நீ இவ்வளவு துடிக்கிறத என்னால பார்க்க முடியல. இன்னைக்கு சாயந்தரம் நானும் வர்றேன். நாம 2 பேரும் போய் அந்த டாக்டரை பார்த்துட்டு வரலாம் என்றார். அந்த நிமிடம் ஆதிரைக்கு தெரியாது, அவள் பார்க்கப் போகும் அந்த மருத்துவர் அவள் பள்ளிப்பருவத்தில் மௌனமாக நேசித்த பரீட்சித் என்று. அம்மா சென்ற பிறகு ஆதிரை மெல்ல தன் அலைபேசியை எடுத்து தோழி சுமதிக்கு அழைத்தாள். சுமதி, ஈவினிங் அந்த டாக்டரை பார்க்க போலாமாடி? வலி தாங்க முடியல என்றாள் ஆதிரை தளர்வான குரலில். கண்டிப்பா போலாம் ஆதிரை, ரொம்ப நல்ல டாக்டர்னு சொன்னாங்க. ஆரம்ப சுகாதார நிலையத்துல இப்பதான் புதுசா வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. முக்கியமா மகப்பேறு மற்றும் மகளிரியல், ஆப்ஸ்டட்ரிக்ஸ் அண்ட் கைனகாலஜி ஸ்பெஷலிஸ்டா. நம்ம கிராமத்து பெண்களுக்கு டெலிவரி பார்க்க வசதி இல்லைங்கிறதுக்காகவும் பெண்களுக்கு வர்ற மாதாந்திர பிரச்சனைகளை சரி பண்ணவும் அரசாங்கம் இவரை இங்க போட்டிருக்காங்களாம். ஆனா என இழுத்தாள் சுமதி. என்னடி ஆனா? இல்ல,
நான் கூட லேடி டாக்டர்னு தான் நினைச்சேன். ஆனா அவர் ஒரு ஜென்ஸ் ஆண் டாக்டரா. நீ வருவியான்னு தான் யோசிக்கிறேன் என்றாள் சுமதி. ஆதிரை ஒரு நிமிடம் அதிர்ந்து போனாள். என்னடி சொல்ற? ஒரு ஜென்ஸ் டாக்டர் கிட்ட போய் நான் எப்படி இதையெல்லாம் சொல்லுவேன்? எங்க அம்மாவே டாக்டர் கிட்ட போகக்கூடாதுன்னு சொல்றாங்க. இதுல ஆண் டாக்டர்னு தெரிஞ்சா அவ்வளவுதான். ஏய், உன்கிட்ட சொல்லாம கூட்டிட்டு வந்தா அது தப்பு. அதான் இப்பவே சொல்லிட்டேன். ஆனா ஒன்னு யோசி ஆதிரை, டாக்டருக்கு ஆண் பெண்ணுன்னு வித்தியாசம் கிடையாது. நம்ம வியாதிக்கு மருந்து கொடுக்க போறாங்க, அவ்வளவுதான். நீ பயப்படாம வா. உன் கூட அம்மாவும் வர்றாங்கல்ல, நானும் வேணா வர்றேன் என தோழி தைரியம் கொடுத்தாள். ஆதிரை யோசனையுடன் போனை வைத்தாள். அன்று மாலை அந்த ஊர் ஆரம்ப சுகாதார நிலையம் மிகவும் அமைதியாக இருந்தது. அங்கே தனது அறையில் நோயாளி ஒருவரின் கோப்புகளை தீர்க்கமாக படித்துக் கொண்டிருந்தான் பரீட்சித். அவன் ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட். அமைதியான முகம், தீர்க்கமான கண்கள், எதனையும் சாதிக்கும் வெறி கொண்ட உறுதிமிக்க உள்ளம். இதுதான் பரீட்சித். அவன் தந்தை வேதநாயகம், ஒரு நேர்மையான அரசாங்கப் பள்ளி தலைமை ஆசிரியர். தாய் வாசுகி, அன்பான குடும்பத் தலைவி. அவர்களுக்கு பரீட்சித் தவிர ரேவதி என்ற மூத்த மகளும் உண்டு. ரேவதிக்கு திருமணமாகி சென்னையில் வசித்து வருகிறாள். அவளுக்கு 2 வயதில் ஒரு அழகான பெண் குழந்தையும் உண்டு. வேதநாயகம் ஒரு கொள்கை பிடிப்பாளர். அரசாங்க பணத்தில் சம்பளம் வாங்கும் நான் என் பிள்ளைகளை அரசாங்கப் பள்ளியில்தான் படிக்க வைப்பேன் என்பதில் உறுதியாக இருந்தவர். அவர் பணியாற்றிய ஊர்களுக்கெல்லாம் தன் குடும்பத்தையும் அழைத்துச் செல்வார். அப்படிதான் 10 வருடங்களுக்கு முன்பு ஆதிரை படித்த அதே கிராமத்துப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக வேதநாயகம் வந்திருந்தார். அப்போது பரீட்சித் அந்த பள்ளியில் 11ஆம் வகுப்பு சேர்ந்தான். உயரமான தோற்றம், எப்போதும் படிப்பில் முதலிடம் என அவன் ஒரு நட்சத்திரமாக தெரிந்தான். அவனது தந்தை அதே பள்ளியில் ஹெட்மாஸ்டர் என்பதால் மாணவர்கள் அனைவரும் அவனை மரியாதையுடன் பார்ப்பார்கள். 2 வருடங்கள் அந்த பள்ளியில் படித்தவன் 12ஆம் வகுப்பில் மாநில அளவில் நல்ல மதிப்பெண் பெற்று மருத்துவக் கல்விக்கு MBBSக்கு தேர்வானான். அதன் பிறகு அவன் குடும்பம் சென்னைக்கு குடிபெயர்ந்தது. தந்தை வேதநாயகம் மாற்றலாகி அங்கே செல்ல பரீட்சித் 5 வருட மருத்துவ படிப்பையும் அதன் பிறகு மகப்பேறு மருத்துவத்தில் கைனகாலஜியில் மேற்படிப்பையும் முடித்தான். கை நிறைய சம்பளத்தில் பெரிய மருத்துவமனைகளில் வேலை கிடைத்தாலும் அவன் விரும்பியது தனது ஆரம்ப பள்ளிக்காலம் கழிந்த அந்த சிறு கிராமத்துச் சேவையைத்தான். அதனால்தான் தேடி வந்து இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தை பொறுப்பேற்றுக் கொண்டான். பரீட்சித் பார்க்க மிகவும் அழகானவன். ஆனால் அந்த அழகை தாண்டி அவனிடம் ஒரு பொறுமை இருக்கும். நோயாளிகளின் வலியை தன் வலியாக உணரும் குணம் அவனிடம் உண்டு. மனதளவில் மிகவும் உறுதியானவன். தான் எடுத்த முடிவிலிருந்து பின்வாங்க மாட்டான். அவன் தங்கியிருந்த அந்த சிறிய வாடகை வீட்டில் அன்று காலை கிளினிக்கிற்கு புறப்படும் முன் கண்ணாடியை பார்த்தான். அவன் மனதில் யாரோ ஒருத்தியின் முகம் நிழலாடியது. 11ஆம் வகுப்பில் அவன் வகுப்பறை ஜன்னல் வழியாக பார்த்த அந்த கண்கள் அவன் கண்முன் தோன்றும் நினைந்தது. அவை காணவே இவ்வளவு தூரம் வந்திருக்கிறாய், ஒருவேளை அவளுக்கு திருமணம் நடந்திருந்தால் என்று அவன் மனது அவனை கேள்வி கேட்டது. அவள் உனக்காக பிறந்தவள், உனக்காகத்தான் இன்னும் காத்துக் கொண்டிருக்கிறாள் என்று அவனுக்குள் ஏதோ ஒன்று அவனை உந்திக் கொண்டிருந்தது. அந்த நம்பிக்கையில் ஒரு முறையாவது அவளை கண்ணால் காண்பது வேண்டும் என்பதற்காகவே இந்த கிராமத்திற்கு வந்திருந்தான். ஆனால் அவளுக்கு தன்னை ஞாபகம் இருக்குமா? அல்லது அவன்தான் அவளை அடையாளம் கண்டு கொள்வானா? காலம் பதிலை சுமந்து கொண்டு அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தின் வாசலில் ஆதிரைக்காக காத்திருந்தது. இந்த கிராமத்திற்கு பணியை வாங்கிக் கொண்டு வந்து 1 வார காலமாயிற்று. அவள் இருக்கும் கிராமத்திற்கும் பக்கத்து ஊரில் இருக்கும் பள்ளியில்தான் இருவரும் படித்தனர். அந்த 2 ஊர்களுக்கும் மத்தியில்தான் அவன் வேலை செய்யும் ஆரம்ப சுகாதார நிலையம் இருந்தது. காலையிலிருந்து மாலை வரை அவன் இந்த மருத்துவமனையில் இருப்பான். மாலை 6 மணி ஆனதற்குப் பிறகு அவன் தன்னுடைய வீட்டிற்கு சென்று விடுவான். சிறிய வீடாக இருந்தாலும் அதில் அவனுக்கு அனைத்து வசதிகளும் இருந்தன. அவனுக்கு காலையும் மாலையும் வந்து சமைத்துக் கொடுக்க ஒரு வயதான பெண்மணியும் வேலைக்கு வந்து கொண்டிருந்தார். அவரை அவனது துணிகளை துவைப்பது, வீட்டை சுத்தம் செய்வது என்று பார்த்துக் கொள்வார். மாலையில் பரீட்சித் வீடு சென்றதும் அந்த வயதான பெண்மணி சென்று விடுவார். தனது மகன் வெளியில் சாப்பிட வேண்டாம் என்பதற்காகவே உனது தந்தை ஏற்பாடு செய்திருந்தது இது. அந்த மாலை நேரத்து சூரியன் செந்நிறமாக மெல்ல மறைந்து கொண்டிருக்க ஆரம்ப சுகாதார நிலையத்தின் வராண்டாவில் ஒருவித நிசப்தம் நிலவியது. ஆதிரை, அவளது அம்மா பூமையில் மற்றும் தோழி சுமதி மூவரும் மருத்துவச் சீட்டை வாங்கிக் கொண்டு வெளியே அமர்ந்திருந்தனர். சிறிய மருத்துவமனை என்பதால் கூட்டம் அதிகமாக இல்லை. வரிசையாக நோயாளிகள் உள்ளே சென்று வந்து கொண்டிருந்தனர்.
உள்ளே நுழையும் நேரம் நெருங்க நெருங்க ஆதிரையின் இதயத் துடிப்பு ஏனோ எகிரியது. அம்மா, டாக்டர் ஆம்பளையா இருப்பாரோன்னு சுமதி சொல்றாம்மா. நாம வேணா கிளம்பிடலாமா? எனக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு என்று மெல்ல தயங்கினாள் ஆதிரை. உடனே பூமையில், ஏண்டி இப்படியெல்லாம் பேசாத. டாக்டர்னா அவருக்கு ஆம்பளை என்ன பொம்பளை என்ன, எல்லாரும் ஒண்ணுதான். வந்தாச்சு, ஒழுங்கா பார்த்துட்டு போவோம். பிடிக்கலைனா அப்புறம் வரவேண்டாம். இப்ப அமைதியா இரு என்று அதட்டினார். தோழி சுமதியும் அவளுக்கு தைரியம் சொல்லி அமர வைத்தாள். மருத்துவர் ஓர் ஆண் என்று தெரிந்தால் அம்மா ஏதாவது சொல்வார்கள் என்று நினைத்தவளுக்கு இது திருப்தியாக இருந்தாலும் எவ்வாறு ஓர் ஆண் டாக்டரை அணுகுவது எப்படி என்று தயக்கமாகவே இருந்தது. ஆனால் வேறு வழியில்லை. என்ன பிரச்சனை, என்ன இது என்று தெரிந்து கொண்டால் கூட அதற்கேற்றவாறு மருத்துவம் செய்து கொள்ளலாம் அல்லவா? ஒருவேளை கொஞ்சம் வயசானவராயிருந்தா பரவாயில்லையே என்றெல்லாம் நினைத்து கொண்டு அமைதியாக அமர்ந்திருந்தாள். அப்போது உள்ளே இருந்து உதவியாளர் ஆதிரை என்று குரல் கொடுக்க மூவரும் தயக்கத்துடன் உள்ளே நுழைந்தனர். அங்கே வெள்ளை நிற கோட் அணிந்து, முகத்தில் மாஸ்க் அணிந்து, கைகளில் கிளவுஸ் மாட்டி ஏதோ ஒரு கோப்பை படித்துக் கொண்டிருந்தான் பரீட்சித். மாஸ்க் அணிந்திருந்தாலும் அவனது தீர்க்கமான கண்கள் அவன் ஒரு பேரழகன் என்பதை பறைசாற்றிக் கொண்டிருந்தன. அவன் தலையை உயர்த்தாமலேயே தனது பேனாவால் அருகிலிருந்த நாற்காலியைச் சுட்டிக்காட்டி, உட்காருங்க, என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க என்றான். அந்த அடர்த்தியான கணீர் என்ற குரல் ஆதிரையின் காதுகளுக்குள் ஏதோ ஒரு பழைய ராகத்தை மீட்டியது. அவள் மெல்ல அமர்ந்தாள். பரீட்சித் தனது மேஜையிலிருந்த மருந்து குறிப்பை எழுதத் தொடங்கி பின் மெதுவாக தலையை உயர்த்தினான். அந்த நொடி பிரபஞ்சமே ஒரு நிமிடம் சுழல்வதை நிறுத்திவிட்டது. கண்ணிமைக்க மறந்தான் பரீட்சித். அவன் மாஸ்க் அணிந்திருந்தாலும் அவனது கண்கள் அப்படியே சிலையாகிப் போயின. இத்தனை வருடங்களாக எந்த ஒரு முகத்தை தேடி அவன் கண்கள் அலைந்தனவோ, எந்த ஒரு பெயரை கேட்க அவன் இதயம் ஏங்கியதோ, அவளே இன்று அவன் கண் முன்னாள். ஆதிரைதான். நான் இவள் பெயரை இன்னும் மறக்கவில்லை. ஆனால் இவளுக்கு என் பெயராவது ஞாபகம் இருக்குமா என்று ஏக்கத்துடன் அவன் பார்த்து கொண்டிருந்தான். பள்ளிப் படிப்பை முடித்து இங்கிருந்து செல்லும்போது இந்த பிரிவு எவ்வளவு வலியை தரும் என்று அப்போது எனக்கு தெரியவில்லையே. அதன் பிறகுதானல்லவா நானே உணர்ந்தேன் அவள் மேலுள்ள காதலை என்று தனக்குள் எண்ணிக்கொண்டான். அவன் முன்னே அமர்ந்திருப்பது நோயாளியாக அல்ல, அவனது பால்ய காலத்து காதலாக. அவளது சோர்ந்த முகம், அந்த வலியில் சுருங்கிய கண்கள் அவனது இதயத்தை ஏதோ ஒரு கத்தியால் அறுப்பது போல இருந்தது. டாக்டர் தம்பி என்ற பூமையிலின் குரல் கேட்டு அவன் சுயநினைவுக்கு வந்தான். ஆ, சொல்லுங்க, என்ன பண்ணுது என்று சமாளித்து கேட்டான். அவனது பார்வை ஆதிரையிடமிருந்து விலகவே மறுத்தது. ஆனால் ஆதிரையோ உடல் வலியால் தலை குனிந்து அமர்ந்திருந்தாள். அவள் அவனை பார்க்கவில்லை. அவன் யார் என்பதும் அவளுக்கு தெரியவில்லை. பூமையில் அவளது வயிற்றுவலி பிரச்சனையை விரிவாக சொல்லிக் கொண்டிருக்க பரீட்சித் அவளது கைகளை பரிசோதிக்கத் தொடங்கினான். அவனது விரல்கள் அவளது நாடியை தொட்டபோது ஆதிரையின் உடலில் ஒரு மின்னல் வெட்டி மறைந்தது. அவன் அவளது கண்களை சோதிக்கும்போது ஆதிரை மெல்ல திமிர்ந்து பார்த்தாள். மாஸ்க் அணிந்திருந்தாலும் அந்த தீர்க்கமான கண்கள் அவளை ஏதோ செய்தது. யார் இது? எங்கேயோ பார்த்தது போல இருக்கிறதே என்று அவளது ஆழ்மனம் கேட்டது. ஆனால் வழியில் இருந்த அவளால் சரியாக எதையும் உணர முடியவில்லை. பரீட்சித் அவளுக்கான மருந்து சீட்டை எழுதினான். எழுதி முடிக்கும் வரை அவ்வப்போது அவளது முகத்தையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். அவனது உள்ளம் ஒரு போர்க்களமாக மாறியிருந்தது. ஆதிரை, அதே ஆதிரை, என் பள்ளிப் பருவத்து ஜன்னல் ஓரம் மின்னிய அதே நட்சத்திரம். நீ என்னை தெரியாமல் தலை குனிந்து அமர்ந்திருக்கிறாய். ஆனால் என் இதயமோ நீ வந்த திசை நோக்கி இத்தனை காலம் காத்திருந்தது. உன் வலி கண்டு என் துடிப்பு ஏனோ இருமடங்காகிறது. அவன் சில மருந்துகளையும் அவள் தவிர்க்க வேண்டிய உணவுகளையும் நிதானமாக சொல்லிக் கொடுத்தான். அவன் பேசும்போது இருந்த அந்த பொறுமையும் அக்கறையும் பூமையிலுக்கு மிகவும் பிடித்து போனது. ரொம்ப நன்றிங்க தம்பி, அழகான டாக்டர், ரொம்ப பொறுமையா சொல்றீங்க என்று பூமையில் பாராட்ட பரீட்சித் மெல்லிய புன்னகையுடன் அவளை பார்த்தான். அவர்கள் வெளியே செல்லும் வரை அவளது பாதங்களையே பார்த்து கொண்டிருந்தான் பரீட்சித். இன்று இரவு அவனுக்கு தூக்கம் வராது என்பது அவனுக்கு அப்போதே தெரிந்துவிட்டது. ஆதிரை சென்ற பிறகு பரீட்சித் என்ன செய்வான்? அவளுக்கு தன்னை அடையாளம் காட்டிக் கொள்வானா? அடுத்த சந்திப்பு எப்படி இருக்கும்? பரீட்சித்தோடு சேர்ந்து நீங்களும் காத்திருங்கள், மீண்டும் வருவாள். இந்த கதை பற்றிய தங்களது கருத்துக்களை கமெண்டில் கூறுங்கள்.